வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை சொல்லி கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிட்டுக்கும்ல. ஏன்னா சென்னை மக்கள் நிறைய பேர் மழையால் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மூவி என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம ஷேர் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இயல்பு நிலைக்கு வந்ததுனால சினிமா லவராக இருக்கிறவங்க அந்த மைண்ட் ரிலீஃப்லேருந்து வரணும்னா ஸோ நம்ம சில விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஆகணும். அதனால் சில கோலிவுட் தகவலை கலெக்ட் பண்ணி இப்போ இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எத்தனை பேருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை பிடிக்கணும் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவருடைய SK21 இப்போ படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த படத்தில் அவர் ஆர்மி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கதாநாயகியாக சாய் பல்லவி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதில்லை. அவர் எப்போவுமே ஒரு படம் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணால் ஒரு படம் கொஞ்சம் வித்தியாசமாக இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு வருவார். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வருஷத்தில் இப்போ SK21 அவருடைய கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டால் ஆர்மி ஆஃபீஸராக இருந்தால் கூட அவர் இது வரைக்கும் ஒரு ஒய்ஃபுக்கு கணவனா ஒரு ரோல் பண்ணதே கிடையாது. சாய் பல்லவி அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒய்ஃப் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இது நடக்குது அவருடைய படங்களில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்களில் அப்பாவாக அவர் நடித்ததே கிடையாது. இந்த ஒரு படத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவாக நடிக்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே அவருடைய படங்களில் இது ஃபஸ்ட் டைம் அமைஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களை பேசினதுனால இதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். தலைவர் 171 சூப்பர் ஸ்டாரை வச்சு லோகேஷ் அவர்கள் இயக்க போகிறாரு இல்லையா, அந்த ஒரு படத்தில் கேமியோவுக்காக சிவகார்த்திகேயன் அவர்களை அப்ரோச் பண்ணி ஆல்மோஸ்ட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற டாக்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி மலையாள ஆக்டர் மம்முட்டி அவர்களுக்கான டாக்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி தலைவர் 171 கன்ஃபார்மாக ஆன்போர்டிங் லிஸ்ட்டில் இப்போ பிருத்திவிராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு காம்போ எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தலைவர் 171 பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த மந்தில் பர்த்டே வரப்போகுது 12th அன்னைக்கு. ஸோ பர்த்டே ஸ்பெஷல் முன்னிட்டு தலைவர் 170 கண்டிப்பாக டைட்டில் ரிவீல் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் மோஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கூட நம்ம முன்கூட்டி ஷேர் பண்ணியிருந்தோம் சோஷியல் மீடியா பேஜில். அந்த படத்துக்கான டைட்டில் டாக்ஸும் நம்ம ரொம்ப நாள் முன்கூட்டியே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்போம், வேட்டையன் சொல்லிட்டு. ஸோ தலைவர் 170 வேட்டையன் டைட்டிலில் ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ 171 டீம் சைடு ப்ரொமோ வருமா இல்லை ஏதாவது விஷஸ் வருமானது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோலிவுட்டில் எப்பவுமே கிளாஷ் இருக்கும் இல்லையா. உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் தளபதி. ஸோ அந்த மாதிரி வரிசையில் கூடிய விரைவில் எப்போனாலும் இல்லை மணிகண்டன் கவின் இந்த கிளாஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ இருக்கிற கோலிவுட்டில் அவங்களுடைய படங்கள் நம்பி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் மூவியும் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போது மணிகண்டன் அவர்கள் வந்து லவர் மூவி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து 2024 லவ்வர்ஸ் டே முன்னிட்டு February 9 to 10 அந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி கவின் அவர்களுடைய ஸ்டார் ஆல்ரெடி ஹரிஷ் கல்யாண் அவர்கள் எலன் ப்ராஜெக்டில் பண்ண வேண்டிய அந்த படம் அவர் லீவ் ஆகிட்டு கவின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு படமும் வேலன்ஸ் டேவை முன்னிட்டு லவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அந்த டேட்டில் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட கவின் அவர்களுடைய ஸ்டார் மூவி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு நார்மல் ஆர்டினரி பர்சனுடைய லைஃப்பை காட்டுற மாதிரி இருக்க போது அந்த பர்சனுக்கு ஒரு லைஃப் ட்ரீம் என்னென்னா ஒரு ஃபேமஸாக ஒரு ஸ்டாராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். சினிமாவுக்கு வராத லைஃப்பை அந்த படமாக காட்ட போகிறாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அந்த படம் அப்படி தான் இருக்க போகுது. அடுத்ததாக சூர்யா 43. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், சுதா கொங்கரா அவர்கள் அந்த படத்தை இயக்க போகிறாங்க. ஜிவி அவர்களுடைய 100வது படமாக அந்த படம் இருக்குது. அந்த படத்திற்கான டைட்டில் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், 1965 புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஆஃப் ஸ்டோரியை தான் அதில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த படம் மதுரையில் ஷூட் பண்ண போகிறாங்க. அதுக்காக மதுரையில் ஒரு காலேஜில் செட் ஒர்க் போட்டு காலேஜ் போர்ஷனை பஸ் சைடெலாம் எடுக்க போகிறாங்க. சூர்யா அவர்கள் மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் நான் அங்கே ஷேர் பண்ணிடுறேன்.